நாயுடு என்பது அது வந்தது சாதி பெயர் இல்லை, அது விஞ்ஞானியின் பெயர். என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன். அதைத்தான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர்? அது ஐயா ராமசாமிக்கு மணியம்மைக்கு இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார், அதனால் அந்த பாலத்திற்கு பேர். இதை நான் சொல்லல, எங்க மாமா காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க, திருச்சி வேலுச்சாமி எங்க மாமா, அவங்கதான் அந்ததுக்காக நன்றி கடனுக்கு வச்சிருப்பாங்கன்ட்டு, அதனால அவரை போட்டு மொக்கிறாங்க. இந்த நான் சொல்றேன், என்னை மொய்ய பார்ப்போம். எதற்காக பாலத்துக்கு பேர் வச்சா? அவர் தான் அந்த அதை கட்டி கொடுத்தாரு பள்ளிக்கூடத்தை. அது வைய நான் கேட்டேன்னா சொல்லு. துரைச்சாமி தானே அவர் பேரு, துரைச்சாமி, கோபால்சாமி, துரைச்சாமி பாலம் அப்படின்னு ஏதோ ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கல்லூரி வச்சுட்டு போ. நீ வன்மையா செய்கிறாய். ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதால் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய். என் நிலத்தில், என் பணத்தில் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய். வேளாண்மைக்கு நாராயணசாமி நாயுடு தவிர யாரும் போராடவில்லையா? தொடர்வண்டியின் மேம்பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் வைக்கிறாய். இங்கே சிடி நாயுடு, அங்க நாராயணசாமி நாயுடு. அப்ப நாயுடுகளின் ஓட்டை குறிவிக்கிறாய். இந்த மானங்கட்ட தமிழ் மக்கள் மறந்து விட்டு உனக்கு ஓட்டு போட்டுருவான்னு நினைச்சு போய்க்கிறேன். அப்ப எங்க அப்பா நம்மாழ்வாருக்கு என்ன பேரு? இப்ப வையி எனக்கு என்ன அடையாளம் வச்சிருக்க? கொங்கு மண்டலம் சேர நாடு என்றாலே எனக்கு வீர பாட்டன் தீரன் தான் எனக்கு நினைவுக்கு வரும். தண்ணீர் தாழ்தளத்தை நோக்கித்தான் பாயும் அறிவார்ந்த பெருமக்களே. தாழ்தளத்தில் இருந்து மேட்டுக்கு பாய்கிற 90 கிலோமீட்டருக்கு அடைய கட்டி ஏற்றிய அறிஞன் என்னுடைய பாட்டன் காளிங்கராயன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறந்துவிடக் கூடாது. அவன் எப்படிப்பட்ட தன்மானம் மிக்க சிங்கம் பாரு. அவனை ஆத்தா ஆடு வச்சிருக்க, அந்த ஆடு மாடை வித்துவிட்டு ஆரம்பிக்கிறான் அணைய கட்டி அணைய கட்டிட்டு காளிங்கராயன் அவன் சொந்தம் ஜாதி பந்தம், அவன் சொந்த பந்தம் சுத்தி நிலத்தை வச்சிருக்கிறதுனால கட்டியிருக்கான் பாலத்தினோன. ஒரு சொட்டு தண்ணிய நானோ என் சொந்தங்களோ இந்த தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்தி விட மாட்டோம்னா அந்த இடத்தை விட்டு வேற ஊருக்கு குடிபெயர்ந்த வேண்டாம் நம்ம பாட்டன் காளிங்கராய். அவன் பேருக்கு அந்த பாலம் தகுதி இல்லடா. அவன் கால் தூசுடா, அது வைக்க கூடாதா? கழுத்து இறுகி சாகும் போது அவன் வீர பெருமகன் மூச்சு இந்த நிலத்தில் உழவுதடா. வீர பெரும்பாட்டன் தீரன், அவன் பேரை வைக்க கூடாதா? அடிக்கும் போதும் கொடியை விளவிடாமல் பிடித்து செத்தானடா கொடிகாத்த குமரன், அவன் பேரை வைக்க கூடாதா? அன்னமார் தம்பிமார் என்று போற்றப்படுகிற எங்களது மூதாதைகள் பொன்னர் சங்கர் பெயரை வைக்க கூடாதா? எங்களுக்கு அடையாளமே இல்லையா? திட்டமிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறீர்கள். நாங்கள் அதை தகர்த்து எங்கள் தாய் நிலத்திலே எங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறோம். இதுதான் இங்கே போர், திராவிட தமிழிய போர். அதான் இந்த போர். இங்க இடையில எவனுக்கும் சண்டை கிடையாது. இங்க நாங்க தான் போட்டி, நீங்க தான் போட்டிங்கிறவன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு தேர்தல் எல்லா பேரும் ஓடிப்பிட்டா. கோளை நாய்களா எங்கடா போனீங்க? எங்கடா போனீங்க? ஒன்னி கொண்டி கருணாநிதி மகனும் பிரபாகரன் மகனும் நின்னம்டா ஈரோடு கிழக்குல. எங்கடா போன? எங்களுக்கு தான் போட்டி. எங்கிட்டு ஆட்டு குடல் போட்டியா இல்ல எந்த போட்டி? எங்க போட்டி? நின்று விளையாடுவோம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயக்காரன் இல்ல, 5000 மீட்டர் நின்று நிதானமா ஓடி வெற்றி கோட்டை தொடுவேன். எவனும் குறுக்க வரப்போறது இல்ல. ஓடிக்கிட்டே இருப்போம். நாங்க சலிக்காதவர்கள். காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபணு. விழுவோம் விதையாய், எழுவோம் விடுதலையாய். இது எங்கள் பரம்பரை முழக்கம். அப்படிதான் வந்திருக்கோம். அப்ப ஜிடி நாயுடு அது சாதி பேர் இல்லைன்னா, என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அது மட்டும் எப்படி சாதி பேராச்சு? அங்க முத்துராமலிங்கம் தெரு, அந்த தேவரை அப்படி தூக்குன? ஏன் தூக்குன? எப்படி? அது சாதி பேர். சாதியை ஒழிக்கணும். எங்க தமிழனுக்கு மட்டும். அது நாராயணசாமி நாயுடு, ஜிடி நாயுடு அப்படியே இருக்கும். என்ன சயின்டிஸ்ட் இல்ல, சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றான்னா அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் தேவைப்படுது. எப்படி இருக்கு? முத்துராமலிங்க தேவருங்கிறத ஏன் தூக்குன?
அவர் சிலை இருக்கிற தெருவே முத்துராமலிங்கம் தெருவனிய வச்ச. சவுந்தரபாண்டிய நாடார்னு எனக்கு ஒரு தாத்தா இருந்தான்ல, அவன் பேர்ல தானே தியாகராயன் வச்ச. நீ சவுந்தரபாண்டிய நாடார் தெரு வேண்டாம், சவுந்தரபாண்டிய நார் சாலை என்றாவது வச்சாடா. பாண்டி பஜார், பஜாருங்கிறது என்ன மொழி என்ற உஜாரா சொல்றான். என்ன மொழி பயல? பஜார், பாண்டி பஜார். பாண்டி பஜார் யாருடைய பேர்ல இருக்கு சொல்லு? சவுந்தரபாண்டிய நாடார், நீர் கட்சியில் இருந்த சவுந்தரபாண்டிய நாடார் அதை நினைவு போற்றுதுன்னு நீ நினைக்கிறியா? பாண்டி பஜார். டேய், இவங்களெல்லாம் என்னடா பண்ணலாம் நினைக்கிறேன் நீ? எப்படி சவுந்தரபாண்டியனார் சாலை அப்படியாவது வைக்கலாம்ல? ஏன் பெரிய இயக்கப்படா, எல்லாருக்கும் பேர் வைக்கிறான். ஐயா எஸ்.வி. சேகர் அப்பா வெங்கட்ராமன் ஒருத்தருக்கு இப்போ வைக்கிறாப்ல, பேர் வைக்கிறாப்ல தெரு. அவர் பேர் என்ன ஐயா? பேரு வெங்கட்ராமன் அப்பா வைக்கிறாரு. நான் வரவேற்கிறேன். ஐயா அப்பா பாலசுப்ரமணியம், எஸ்.பி. பாலசுப்ரமணியம் வாழ்ந்த இடத்துக்கு அவர் பேர் வரவேற்கிறேன். மாண்டிலிங் சீனிவாசன் அவருக்கு அவர் பேர் வைக்கிறாரு, நாங்க வரவேற்கிறோம். ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி 76 நாள் உண்ணாவிருந்து சத்தானே சங்கரலிங்கனார், அவனுக்கு தெரு பேர் ஏதாவது வச்சிருக்காடா? டேய் இங்க வாடா, திராவிட மாடல் 2.0 இங்க வாடா, சொல்றா பாப்போம். சொல்ற உங்க அப்பங்களுக்கு உங்க ஆளுகளுக்கெல்லாம் சமாதி 2 ஏக்கர்ல கடற்கரை கட்டிக்கிட்டு இருக்க. எங்க ஆளுக்கு அப்படியே புதைச்சடத்துல புல்மலைக்கு போட்டு போயிட்டா தலைகீழாக மாறும். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். ஒரு நாள் அதை தரமட்டமாக வேணா இடிச்சு நீ எழுதி வச்சுக்க. நீ நானே இல்லைனாலும் என் மூச்சுக்காற்றை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் ஒரு நாள் தகர்த்து முடிப்பார்கள். இது என் தங்கச்சி சுவிஸ்ல இருந்து எடுத்து பாக்குறான். அண்ணா நீ தைரியமா போ, உன்னை விட்டுருவானா? உன் முன்னோர்கள் எத்தனை பேர் ஆன்மா உன்னை சுத்தி சுத்தி வரும். நீ பார்க்காம செத்த மாவீரன் இருப்பான், ஆனா உன்னை பார்த்து உன்னோட நின்ன மாவீரன் எத்தனை பேர் இருக்கான். அவன் உன்னை தனியா விட்டுற மாட்டான். நீ போவான்னா உன் பின்னாடி வருவான்டா. தீரன் வருவான், காளிங்கராயன் வருவான், திருப்பூர் குமாரன் வருவான், எல்லாரும் வருவான். அந்த கோவை சிறையில தானடா என் பாட்டை வாவிச்சு செக்கெழுத்தான்னு, சிறையிலிருந்து செக்கெழுத்தான். அந்த செக்க நினைவா வச்சிருக்க. ஏன் அவன் நினைவா அந்த பாலத்துக்கு பேர் வைக்க மாட்டியா? வைக்க நீ மாட்டாய். கருணாநிதி மகன் ஜி.டி. நாயுடு என்று பெயர் வைத்தால் பிரபாகரன் மகன் அதை மாற்றி வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை மேம்பாலம் என்று பெயர் வைப்பான். நீ மதுரையில கட்டியிருக்க. கருணாநிதி ஐயாவுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதை எடுத்துட்டு என் பாட்டை, என் தாத்தா யார் பேரை வைப்பேன்? மூக்கையா தேவர் பேரை வைப்பேன். நூலகம், எல்லா நூலகத்திலையும் என்ன உங்க அப்பா பேர்ல தான் நூலகம் இருக்கணுமா? எங்களுக்கு எல்லாம் நூலகம் இருக்கக்கூடாதா? செக்கெழுத்த செம்மல் வ.உ.சி. படிப்பகம், வள்ளலார் பெருந்தகை படிப்பாப்ல வைக்க கூடாதா? வைக்க மாட்டேன். இப்ப மதுரையில் 200 கோடி கட்டிட்டு என்ன பேர் வைப்பேன்? 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நம்முடைய பாட்டனார் வள்ளல் பாண்டித்துரை தேவர பேர வைப்பேன் நான். நம்ம பாட்டேன் வ.உ.சி. கப்பல் வாங்கி ஓட்டுறதுக்கு நிதி கேட்கும் போது நம்ம பாட்டன் அன்றைக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்கான் பாண்டித்துறை. அவன் பேர வைப்பேன். நீ மதுரைக்கு போகும்போது பாரு, வள்ளல் பாண்டித்துறைக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு. சொந்த கட்டடங்களை கொடுத்தவன்டா நாட்டுக்கு, எடுத்துக்கிறீங்கன்ட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.